செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் ஸ்ரீரங்கத்திலிருந்து தனது பரப்புரையை தொடங்கவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸ்ரீரங்கத்துடன் சேர்த்து மற்றொரு இடத்தையும் உறுதி செய்த பின் காவல்துறையிடம் அனுமதி கோரவும் திட்டமிட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், முழு விவரங்கள். தாவேக தலைவர் விஜய் அவர்களினுடைய முதல் பிரச்சார கூட்டம் திருச்சியிலிருந்து தொடங்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் அவர் திருச்சியில் 2 இடங்களில் பரப்புரையில் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன. குறிப்பாக ஸ்ரீரங்கம், அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்ரீரங்கம் தொகுதியில் அவர் பிரச்சாரத்தை செய்ய இருப்பதாக தகவல்கள் தற்போது உறுதியாகி இருக்கின்றன. இந்த அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய இடங்களை உறுதி செய்வதற்காக இன்று தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் புசி ஆனந்த் இன்று திருச்சி வர இருக்கிறார். திருச்சியில் அவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்ற 2 இடங்களை தற்போது அவர்கள் பார்வையிட இருக்கிறார்கள். பார்வையிட்டு இடத்தை உறுதி செய்த பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் இங்கே திருச்சி மாநகர காவல் கண்காணிப்பாளரையும் சந்தித்து அவர்கள் தனது அந்த இடத்தை உறுதி செய்வதற்கான அனுமதி கோர இருக்கிறார்கள். திரு விஜய் அவர்களினுடைய முதல் பிரச்சார கூட்டம் என்பதனால் அவர் பிறந்த வேனில் தான் வர இருக்கிறார். அதனால் எது போன்ற கூட்டத்தை சமாளிப்பது, எப்படி கூட்டத்தினை சமாளிப்பது என்பது தொடர்பாக சில கேள்விகள், சந்தேகங்கள்லாம் இருக்குது போலீசாரிடம். அதனை அவர்கள் விளக்குவதற்காகவும் தற்போது புசி ஆனந்த் அவர்கள் திருச்சி வர இருக்கிறார். இன்று அந்த இடமானது உறுதி செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் கோவில் வாசல் முன்பாகவே பிரச்சாரமானது செய்ய தாவேகாவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடு பணிகளை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். தாவேகா சார்பாக கடந்த மாதம் அந்த பிரச்சார மண்டல மாநாடு, தென் மண்டல மாநாடானது நடைபெற்ற நிலையில் பிரச்சாரமானது திருச்சியிலிருந்து தொடங்குவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.